ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபாகோட முதல் லெவல் தான் பார்க்க போறோம். பாருங்களேன், ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம கேசில வந்து என்ன ஃபாக் மேனன்னு கூப்பிடுங்க இனிமே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த ஜாம்பிஸ்க்கு தேவையான எல்லா பிளான்ஸையும் எடுத்துக்கலாம். இது புதுசா ஃபாகால வந்திருக்கு. ஓ, இதுதான் ஃபாகாலா? ஓகே ஓகே. சன்ஃபிளவர் எடுத்து வச்சாச்சு. அச்சோ, நைட் ஆச்சுனாவே நம்ம வந்து எல்லா கலர் மஷ்ரூம் தான் எடுத்துட்டு வந்திருக்கணும். நான் வந்து சன்ஃபிளவர் எடுத்துட்டு வந்துருக்கேன். ஓகே, நம்ம 0 பாயிண்ட்ஸ் இருக்கிற லெவல் ஒரு பிளான்ட் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா நைட் லெவல் அப்படின்னு ஒண்ணு வந்தாவே வந்து 0 பிளான்ட் நமக்கு வந்து புதுசா கிடைச்சிட்டு இருக்கு. பாருங்க, முதல் சாப்பி வந்துட்டாங்க. ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லி அவனை தோக்கடிச்சிட்டோம். ஜாம்பி வெற்றிகரமா தோக்கடிச்சிட்டோம். சன்ஃபிளவர் தான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் லேட்டா டெலிவரி பண்ணது. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம கிட்டதான் 0 பிளான்ட் இருக்கு இல்லையா, இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு வீடு தான் கொடுத்துருக்கானுங்க, அதனால மேனேஜ் பண்ண முடியும். யாரா புதுசா ஜோக்கர் பாண்டி வந்துட்டான். இந்த ஃபாக் இருக்கிறதுனால அவன் எங்க வரானே தெரியல. நம்ம பிளான்ஸ் அட்டாக் பண்ணும்போது தான் தெரியுது, அவன் அங்கதான் வரான்றது. பாருங்க, நெல்லி பேட் மட்டும் எடுத்து நம்ம ஸ்விம்மிங் பூல்ல வச்சிருக்கோம். ஆனா சன்ஃபிளவர் வந்து ஒண்ணுதான் வச்சிருக்கோம், ஒரு லைன் கூட வைக்க முடியல. ஒரு வேலையை ஃபைனல் வே வந்துட்டோம்ப்பா. மட்டுமா இருக்கிறதுனால எங்க வரணும்னு தெரியல. மேல ஒருத்தன் சாப்பிட்டான். அதுல நமக்கு ஒரு விளக்கு கிடைச்சிருக்கு. அற்புத விளக்கு, அருமையான விளக்கு. இந்த டைம் ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் வராப்ல, அதுக்கு செட் ஆகுற மாதிரி நம்ம இந்த வாட்டி சன்ஃபிளவர் பதிலா எல்லோ கலர் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். தெரியல வந்தாலும் பாத்துக்கலாம். ஒரு 2 பேர் குடிச்சிருக்காங்கப்பா. ஜாம்பிஸ் கமிங். இந்த விளக்காம யூஸ் பண்றதுனால அந்த ஃபாக் எல்லாம் மறைஞ்சிடுது, வெளிச்சம் உண்டாயிற்று நம்ம தோட்டத்தில். கீழே வந்துட்டு 2 ஜாம்பி வந்துட்டு இருக்கு. நம்ம ஒரே ஒரு பிளான்ட் வச்சு அவங்க 2 பேரும் காலி பண்றோம். வேல்யூவே இல்லாத ஒரு பிளான்ட். பிளான்ட் பாருங்களேன், ஒரு வேலையே இல்லை, ஆனா அதுக்கு எவ்வளவு டிமாண்ட். ஒரு கோன் ஜாம்பி வந்துட்டு இருக்கு. கோன் ஜாம்பி போய் நம்மளுடைய விளக்க சாப்பிட்டுரும் போலயே. இருந்தாலும் நம்ம இன்னொரு விளக்கு வச்சிருக்கோம். பாருங்க, நமக்கு வந்து 3 வண்டி தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவா இன்னொரு வண்டி வேணும்னா நம்ம ஆட் பண்ணலாம். அந்த வண்டி வந்து நம்ம வாங்கிக்கலாம். வந்துட்டாலே அட்டாக் பண்றது கஷ்டம்ப்பா. சாப்பிடுவோம் போலயே. மேல நம்மளுடைய வால்நட் வேற இப்பதான் லோட் ஆயிட்டு இருக்கு.
நம்ம விளக்கு சேஃப்டியா நம்ம வால்நட் எடுத்துக்கிறது பயம் இல்லை. பயம் இல்லாமல் விளையாடலாம். முடிஞ்ச வரைக்கும் பாருங்களேன், இந்த வண்டி இருக்கிற இடமா நம்ம சேஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வண்டி காட்டும். ஆனா வண்டி இல்லாத இடத்துலதான் நம்ம ரொம்ப முக்கியமா சேஃப் பண்ணணும். வேற போன் பண்ண போட்டு சொல்லிட்டோம். நம்ம முதல் இதை வந்துருவோம்னு நினைக்கிறேன். அந்த ஜோக்கர் பாண்டி வந்திருக்கான். என்னடா அது, நம்ம வால்நட்டெல்லாம் காணாம போச்சு. இப்படி ஒரு அற்புத மாயங்கள் என்கிட்ட இருக்கும். கீழே வந்துட்டாயா? நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து வச்சோம் வால்நட்டை ஒரு நைட்ல வந்து காலி பண்ணிட்டு போயிடுறானே. இந்த டைம் பாருங்க, நம்ம லில்லி பேடுக்கு தான் எடுத்துட்டு வரல. அதனால அது இருந்தாலுமே ஒரு யூஸும் இல்லைதான் இந்த லெவலுக்கு. இருந்தாலும் ஒரு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. நைஸா வரணும் பாத்தீங்களா? இந்த நைஸ் உண்மை ஃபுல் எவ்வளவு மணி மணின்னு இருக்கு. நாலஞ்சு பேர் வந்திருக்கானுங்கப்பா ஃபோன் ஜம்பில. இங்க பாருங்களேன், இங்க 2 பேர் இருக்கானுங்க. ஆனா பாக்கும்போது ஒத்தாலதான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா 2 பேர் இருக்காங்க. தாண்டி போயிட்டானே, சாப்பிட்டுறானோ. எனக்கு ஃபோன் ஜம்பி அட்டாக் பண்றது கஷ்டம். போயிடுவான் போலயே. அதுக்குள்ள நம்ம மஷ்ரூமை தூக்கிட்டு பொரிய வைப்போம். அடடே, நம்ம வைக்கிற நேரம் பார்த்தா இவன் சாவணும். அட்டாக் பண்றது கொஞ்சம் தூரமா வச்சிருந்தா கூட பாருங்க, 2 பேர் இருக்காங்க. நம்ம விளக்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களே. ஓ சாட். இன்னும் இது லவர்ஸ் மாதிரி கப்பல்ஸாவே வராங்க 2 பேரா. தனியா வந்தாதான் ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். ஓரளவுக்கு நம்ம வண்டி இல்லாத இடத்துல செட் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஃபைனல் லெவல் வந்துட்டோம். அவர்களை இந்த ஜோக்கர் பாண்டி வந்துட்டான். வெடிச்சு எல்லாத்தையும் செதற விட்டுருவாங்க போல. அப்பாடி, நம்ம புரிய வச்சு இதனால ஒரு வகை நல்லதா போச்சு. எல்லாரும் செத்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் மட்டும் சாவறது கொஞ்சம் கஷ்டம். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இவன் ஒருத்தன் தான் இன்னும் உயிரோட இருக்கான். இவன் தாண்டி வந்தாலும் அதுக்காகவே நம்ம பொறி வச்சிருக்கோம். பரவாயில்லையா, ஸ்போர்ட்ஸ் மேன் ஃபிட் ஆயிட்டாப்பா. அதான் இவனை அடிச்சு தூக்குறது ஈஸி. ஒரு வழியை நாம இந்த லெவல முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும்